கடந்த 18/6/2026 அன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மேகதாது அணை பிரச்சனை தொடர்பாக அரசு தனி தீர்மானம் கொண்டு வந்தார். அந்த கொண்டு வரப்பட்ட அரசு தனி தீர்மானம் அனைத்து உறுப்பினர்களுக்கும் அனுப்பப்பட்டது. எல்லோராலும் பார்க்கப்பட்டது, படிக்கப்பட்டது. அந்த தீர்மானம் விவாதத்திற்கு வந்தபோது எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் தீர்மானத்தை ஆதரித்து கருத்து தெரிவித்தார்கள். ஏகமனதாக எல்லோருமே வரவேற்றார்கள். அதன் பின் கருத்து சொன்ன எதிர்க்கட்சி தலைவர் அவருடைய திருத்த தீர்மானத்தை சேர்க்க வேண்டும் என்று முதலமைச்சருக்கு விண்ணப்பித்தார். முதலமைச்சர் தீர்மானத்தை படிக்கிற பொழுதுதான் அவர் சொல்லுகிறார், எதிர்க்கட்சி தலைவர் ஒரு திருத்தம் கொடுத்திருக்கிறார், அதை நான் இணைத்திருக்கிறேன் என்று இறுதியிலே வாசித்துவிட்டு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார். அந்த என்ன தீர்மானம் அது சாதகமா பாதகமா, அது நியாயமா அநியாயமா என்பதை பற்றியெல்லாம் விவாதத்திற்கு முன்வைக்கவில்லை, உறுப்பினர்களுக்கும் தரப்படவில்லை. 1 மினிட்ல எல்லாமே முடிச்சிடறாங்க. திருத்தத்தை சேர்க்கிறோம், திருத்தத்தை ஏற்கிறோம், முடிச்சிடறாங்க. அதனால் 19ஆம் தேதி மறுநாள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் இன்னும் பிற கட்சிகள் 0 ஹவர்ல அதை பேச வேண்டும் என்று அனுமதி கேட்கிறார். அனுமதி கேட்க வேண்டும் என்று சொன்னால் முறையாக சபை தொடங்குவதற்கு 1 மணி நேரம் முன்பாக கடிதம் கொடுக்க வேண்டும். அதே போல 8:30க்கு கடிதம் கொடுத்து விட்டோம். பேரவைத் தலைவர் சபாநாயகர் அனுமதி மறுக்கிறார். மறுக்கக்கூடாது, கொடுக்க வேண்டும் என்று வற்புறுத்துகிறோம், வலியுறுத்துகிறோம், முறைப்படி அங்கே வாதிடுகிறோம். ஆனால் செவிசாய்க்காமல் முதல் நாள் நடைபெற்ற அமோனியா விழவாயு கசிவு தொடர்பாக 110 விதியின் கீழ் அந்த துறை அமைச்சர் பதிலளிக்கிறார் என்று சொல்லிவிட்டு 0 ஹவர் தராமல் அவை நடவடிக்கைக்கு பேரவைத் தலைவர் போய்விடுகிறார். என்றால் காவிரி நீர் பிரச்சனையை இந்த அரசு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, எந்த அளவுக்கு டெல்டா பகுதிக்கு காவிரியில தண்ணீர் கிடைக்க வேண்டும், 23 மாவட்டங்களுக்கு குடிநீர் கிடைக்க வேண்டும், நீரின்றி அமையாது உலகு என்று வள்ளுவர் சொல்கிறார். இப்படிப்பட்ட பிரச்சனையில் அறவே விவாதம் முடியாது, கூடாது என்று முடிவெடுப்பது ஒரு ஜனநாயக விரோத நடவடிக்கையாகும். இது ஒரு பக்கம் அவை நடவடிக்கைகள் இருக்கட்டும். நம்முடைய எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் பிரச்சனையை தெல்ல தெளிவாக எடுத்து முன்வைத்தார்கள். அதற்கும் என்ன பிரச்சனை, என்ன திருத்தம் அப்படின்னா, தேர்தலுக்கு முன்பாக தமிழ்நாடு அரசு ஒரு கடிதம் அனுப்புகிறது. அந்த கடிதத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், நடுவர் மன்றம் திரும்பவும் அமைக்கப்பட வேண்டும். இந்த மேகதாது பிரச்சனைக்காக நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார். எங்களுக்கு இருக்கிற, விவசாயிகளுக்கு இருக்கிற, டெல்டா பகுதி மக்களுக்கு இருக்கிற கவலை எல்லாம் என்ன என்று கேட்டால், இந்த ட்ரிபியூனல் மீண்டும் வேண்டும் என்று அரசே தனி தீர்மானம் கொண்டு வருகிறது, எதிர்க்கட்சி தலைவர் கொண்டு வருகிறார். இதற்கு முன்பாக திமுகவிட கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள். இது யாருக்கும் தெரியாது, வெளிப்படுத்தப்படவில்லை, இப்பொழுதுதான் தெரிய வருகிறது. இது என்ன அச்சத்தை ஏற்படுத்துகிறது என்றால், உச்சநீதிமன்றம்
காவிரி நதிநீர் பிரச்சனையில் இறுதியாக தீர்ப்பு வழங்கியிருக்கிற பொழுது அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், இந்த தீர்ப்பு வழங்கப்பட்ட நாளில் இருந்து 15 ஆண்டுகளுக்கு இந்த தீர்ப்பில் திருத்தமோ மாற்றமோ கிடையாது என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். அப்படி இருக்கிற பொழுது இறுதி தீர்ப்பை நாம் விரும்பியோ விரும்பாமலோ ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த வேளையில் ட்ரிபியூனல் வேண்டும் என்பது சரியா, நடுவர் நீதிமன்றம் வேண்டும் என்பது சரியா? ஏற்கனவே நாம் நடுவர் நீதிமன்றம் வேண்டும் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வைத்த கோரிக்கை, விவசாயிகள் சங்கங்கள் வைத்த கோரிக்கை விபி சிங் அமைத்து கொடுத்தார். அது 30 ஆண்டு காலம் ஆகியது தீர்ப்பு வர. இப்படிப்பட்ட ஒரு கால இடைவெளி ஏற்பட்டால் ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கிற தீர்ப்புக்கு அது என்ன வார்த்தை போடுவது என்று எனக்கு தெரியவில்லை. என்னாவது இது நமக்கு சாதகமாக பழைய தீர்ப்புக்கு பாதகமாக வந்துவிடுமோ என்கிற அச்சம்தான் விவசாயிகள் மத்தியில் இருக்கிறது. பழைய தீர்ப்பை நீர்த்து போவதற்கான நடவடிக்கையிலே இறங்கிவிட்டார்கள் என்றால் என்ன செய்வது என்கிற அச்சம் விவசாயிகளிடத்தில் இருக்கிறது. அந்த விவசாய பெருங்குடி மக்களுடைய அச்சத்தை அரசுக்கு தெரிவிப்பதற்கு அரசு காது கொடுத்து கேட்க மறுக்கிறது. அவர்கள் கொண்டு வந்த தீர்மானம் அப்படியே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறது. இது வருங்கால டெல்டாவுக்கு உகந்ததா, விவசாயிகளுடைய எண்ணங்களுக்கும் அவருடைய வாழ்க்கைக்கும் இது பாதகமாக ஆகிவிடாதா என்கிற கவலை விவசாயிகளிடத்தில் இருக்கிறது. இதை நல்ல மீண்டும் நிபுணத்துவம் பெற்ற வழக்கறிஞர்களை கடந்த கால காவிரி நீர் பிரச்சனையில் வாதாடியவர்களை, கருத்துக்களை வழங்கியவர்களிடத்தில் மீண்டும் ஆய்வு செய்து விவசாயிகளுக்கு விரோதமில்லாத, பாதகமில்லாத சூழலை உருவாக்க வேண்டும் என்று விவசாயிகள் வேண்டுகிறார்கள். என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன என்று கேட்டால், பிலிகுண்டு கர்நாடகத்திற்கும் தமிழகத்திற்கும் எல்லையாக இருக்கிறது. அங்கேதான் நீர்வரத்து எவ்வளவு என்பது கணக்கிடப்படுகிறது. நம்முடைய நதிநீர் ஆணையத்தின் மூலமாக கணக்கிடப்படுகிறது. அந்த இடத்திலிருந்து தான் 4 கிலோமீட்டர் உயரத்தில் மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு முடிவு செய்கிறது. அவர்கள் அணையை 65 டிஎம்சி அளவுக்கு உயர்த்தி கட்டி 400 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்க அவர்கள் பெங்களூர் நகரத்திற்கு தண்ணீர் எடுத்து செல்ல அவர்கள் இந்த முடிவு என்று சொல்லுகிறார்கள். ஆனால் உச்சநீதிமன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், பிலிகுண்டுக்கோ கபினிக்கும் 250 கிலோமீட்டர், பிலிகுண்டுக்கோ கிருஷ்ணராஜசாகருக்கோ 200 கிலோமீட்டர். இந்த இடைப்பட்ட தூரத்தில் இடத்தில் பெய்யக்கூடிய பருவமழை தமிழ்நாட்டிற்கு 60 டிஎம்சியாக இருக்கும் என்று கணக்கிட்டிருக்கிறார்கள். இந்த 177.25 டிஎம்சியில் இந்த 60 டிஎம்சி சேருகிறது. இந்த பிலிகுண்டுக்கும் கபினிக்கும், பிலிகுண்டுக்கும் கிருஷ்ணராஜசாகருக்கும் இடைப்பட்ட தூரத்தை தீர்ப்பில் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இது தடை செய்யப்படாத நீர்ப்பகுதி, தடை செய்யப்படாத நீர்ப்பகுதி என்று சொல்லியிருக்கிறார்கள். தடை செய்யப்படாத நீர்ப்பகுதியில் அணை எப்படி கட்டுவது? அது எந்த வகையில் சரி? நம்முடைய உரிமையை நேரடியாக பறிப்பதாகும்.
காவிரியில் தமிழகத்திற்கு இருக்கிற உரிமையை நேரடியாக பறிக்கிற நிகழ்ச்சியாகும், அபகரிக்கிற நிகழ்ச்சியாகும். இதை தவிர்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தனிப்பட்ட வேண்டும். நதிகள் தேசியமயமாக்கப்பட்டிருந்தால் யாருக்கும் மனக்கவலை ஏற்பட போவது இல்லை. அந்தந்த மாநிலத்தில் எல்லையில் உள்ள நீர்த்தேக்கங்கள், அணைகள், நீர்வழி பாதைகள் அந்த மாநிலத்திற்குத்தான் சொந்தம் என்று இருக்கிற காரணத்தினாலே இந்த அச்சம் ஏற்படுகிறது. இந்த அச்ச உணர்வை, கவலையை பாதக சாதக சூழ்நிலையை உணர்ந்து அரசு செயல்பட வேண்டும் என்று கேட்டு ஜூன் 12 தண்ணி திறக்கணும், தண்ணி இல்ல, தண்ணி திறக்கணும். விவசாயிகள் தன்னுடைய விவசாய பணிகளை தொடங்க முடியாமல் காலை கட்டி கொண்டு உட்கார்ந்திருக்கிறார்கள். விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு அறவே வேலை இல்லை. கால்நடைகளுக்கு தீவனம் இல்லாத சூழல் ஏற்படுகிறது. இதே போன்ற நிலைமை ஏற்பட்ட போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, எடப்பாடியார் அவர்கள் நிவாரணம் தந்தார்கள். அதே போல இந்த சூழலை அறிந்து நீங்கள் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். வானிலையாளர்கள் ஆகஸ்ட் மாதத்திலே தான் மேட்டூர் அணை திறக்கும் சூழல் ஏற்படும் என்று சொல்லுகிறார்கள். நிலைமை இப்படி இருக்க நீங்கள் விவசாயிகளுடைய கடன் பிரச்சனையில் மெத்தன போக்கை காண்பிப்பது விவசாயிகளை நீங்கள் வஞ்சிக்கும் செயலாகும், விவசாயிகளை கண்டிக்கும் செயலாகும். விவசாயிகளை நீங்கள் மீண்டும் கந்துவட்டிக்கு அனுப்புகிற நடவடிக்கையாகும். எனவே சூழலை அறிந்து இந்த அரசு விரைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டு